ஒவ்வொரு நாளும் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்கான பயனுள்ள யோகாசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன ஆசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. என் அருமை மாணவ மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த ஒரு கால் தூக்கிய சேதுபந்த ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். பத்மாசனத்தை கலையுங்கள், காலை நீட்டுங்கள். பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை நீட்டி அப்படியே படு. காலை உள்ளே எழுங்க, ரெண்டு காலையும் உள்ளே எழு. காலை அகலமாக வச்சுக்கோ. அப்படியே இடுப்பை தூக்கி இப்படி முதல்ல தூக்கு அப். நல்ல தூக்கணும். இப்போ வலது காலை மேலே தூக்க வேண்டும். வலது காலை ஸ்ட்ரெயிட்டாக, பாதம் மேல் நோக்கி போகணும். பாதத்தை மேல் நோக்கி விடு. 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். சேது பந்த ஆசனம். கழுத்து சம்பந்தப்பட்ட வியாதிகள், இடுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், முட்டு வீக்கம், இவைகளெல்லாம் போகக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்கு, வலது காலை இறக்கு. இப்போ இடது கால தூக்கு பார்ப்போம். தூக்கு இடது நல்ல மேலே போயிடணும். பாதம் ஸ்ட்ரைட்டாக வை. காலை ஆடக்கூடாது. கால் இடது காலை மெதுவாக இறக்கு. அப்படியே ஆசனத்தை காலை நீட்டி நீளமாக படு. கால் நீட்டிப்படி. நல்ல மூச்சை இழுத்துக்கோ. நல்ல மூச்சு இழுப்பு. காலை ரெண்டு காலையும் இழு. திரும்ப உள்ளே இழு. காலை அகலமாக வச்சுக்கோ. நல்ல இடுப்பை உயரமாக தூக்கி கைட்டு ஏந்திப்படி. தூக்கு நல்ல இறுக்கி பிடிச்சிக்கோ. ஆடக்கூடாது அங்கே இங்கே. வலது கால் தூக்கு. ரைட் லெக். பாதத்தை மேலே இப்படி விடணும். சேது பந்தம் ஒரு கால் தூக்கிய சேது பந்தம்னா மலை. ஒரு கால் தூக்கிய சேது பந்த ஆசனம். மெதுவாக இறங்கு. இடது கால் தூக்குங்கப்போ. மெதுவாக இறக்குங்க. மெதுவாக காலை நீட்டி இந்த ஆசனத்தை இறக்குங்க. கால் நேரம் நீட்டி, கையை கிளத்து, நீண்ட மூச்சு வாங்க. நல்ல மூச்சு வாங்க. இப்போ தலையை அங்கே வச்சு கால் நீட்டுங்க. எந்திரிச்சு தூக்கி ஏற்றி நல்லபடி அதை சிக்கன்னு பிடிக்கணும். தூக்கி வலது கால் தூக்கு. குட். ஒரு 20 எண்ணிக்கை ஆசனத்தில் இருக்கும். நேரம் இருக்கணும். தலை போனி இருக்குது. தலை நேரம் வை. ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருந்த உடனே மெதுவாக இந்த காலை கீழே இறக்கணும். L4 L5 பிரச்சனைகள், அது எலும்பு பல்ஜாயிட்டுப்பாங்க. L4 L5 அடுத்த காலை அது சரியாகும். ஸ்பாண்டிலைசிஸ், கழுத்து எலும்பு பிசகி விட்டது என்று சொல்வார்கள். அது சம்பந்தப்பட்ட வியாதிகளெல்லாம்
நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்கி காலை நீட்டி அப்படியே இறக்கிடு. அப்படியே எழுந்து உட்காருங்க. அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் இருக்கணும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகள் எவ்வளவு அற்புதமாக நம்ம சொன்னபடி செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சிறு வயது முதற்கொண்டே இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் அவர்களுக்கு இந்த பரபரப்பான எண்ணங்கள் எல்லாம் வராது. பள்ளிக்கூடத்தில் இந்த பெஞ்சிலிருந்து அந்த பெஞ்சுக்கு தாவுறது, குதிக்கிறது, சத்தம் போடுவது, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சக மாணவர்களோடு சண்டை போடுவது, இதெல்லாம் அடங்கிடும். ஆசனம் பண்ணுற மாணவர்கள் ஒரு அமைதியான மாணவர்களாக மாறிவிடுவார்கள். பாடங்களை கூர்மையாக கவனிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். ஆகவே தான் பள்ளி பருவம் முதல் இந்த ஆசனத்தை நாம் கற்றுக் கொடுத்து விட்டால் காலேஜுக்கு போனாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனாலும் சரி, தொடர்ந்து இந்த கலையை அவர்கள் பயில்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைவார்கள், வெற்றி பெறுவார்கள். ஆகவே இவைகளெல்லாம் எதிர்கால செல்வங்களை நாம் நல்ல பழக்கங்களை ஆரம்பம் முதலே கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.